Friends, welcome back to our channel. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ X200 Pro. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் டீல்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஃபோனோட ரேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 512 GB ஸ்டோரேஜும் 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ரேம் வேணும்னா நீங்கள் விர்ச்சுவல் ரேமாக 16 GB ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி 200 மெகா பிக்சல் கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செல்ஃபியில் 32 மெகா பிக்சல் கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பேட்டரின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்ஜ் பண்ண உங்களுக்கு 9 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கு ப்ளஸ் குவிக் சார்ஜிங் 2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்னா 13 watts கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. செம்ம பெஸ்ட்டாக இருக்குது சார்ஜிங்கும் ப்ளஸ் கேமராவும். ஸோ அடுத்த டிஸ்பிளே டைப் பார்க்கலாம். டிஸ்பிளே டைப் பார்க்கும்போது உங்களுக்கு அலுமினியம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் 6.7 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விவோ X200 தான் கொடுத்தாங்களோ அதே டிஸ்பிளே டைப்பு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் மாறுது. ஸோ அடுத்ததாக ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 180 grams வெயிட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக அதாவது இந்த ஃபோனோட லென்த்து பிரெத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே போடுற மேபி 17.9 பிரெத் இருக்குது. இப்போ டிஸ்பிளேல போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண டைப் சி போட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா சார்ஜும் இப்போ டைப் சி வந்துருச்சு, மேபி இதுக்கும் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக முக்கியமான ப்ராசஸர் உங்களுக்கு மீடியாடெக் 9400 கொடுத்துருக்காங்க. ஆக்டோ கோட்னு தான் ப்ராசஸரில் மாறு ஓடிட்டுருக்கு. நான் இதுங்க டிஸ்பிளே போடுறேன். ஸோ நான் என்னென்ன சொல்கிறேன் டிஸ்பிளே பார்த்துக்கோ, உங்களுக்கு எதோ இதை விட்டு போயிருந்தா நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அந்த ஃபோனில் ஒரு விளைஞ்சிட்டு அதாவது ஐபி ரேட்டிங் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது IP68 and 69 டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள் ஃபோன் தண்ணியில் விழுந்தாலும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக தான் கொஞ்சம் இருக்குது. மேபி ரொம்ப நேரம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் முக்கியமானதுக்கு 3.5 ஜாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா மேபி அலுமினியம் டிஸ்பிளே வரதால உங்களுக்கு டிஸ்பிளே அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு அதே மாதிரி தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு X200 கொடுத்தாங்களோ அதே தான் இதுலேயும் X200 கொடுத்தாங்க. மேபி ப்ரோ மினியில் மாறலாம். ஸோ அதுக்கான வீடியோ மேபி உங்களுக்கு வெட்னஸ்டே வரும், அப்படின்னு டெஸ்டே வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் ஃபோனே நீங்கள் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா அந்த மாதிரின்னா நிறையா கேமராவில் உங்களுக்கு நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த ஃபோனை சொல்ல நினைக்கிறதுனா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டிக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை பார்த்து தான் மேபி இல்லை ஹெவி யூசேஜ் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது மீடியாடெக் Dimensity 9400 கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. இந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்கலாமா? நன்றி. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் போய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.